கடகம் ராசி ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகள்லையே இது 4வது ராசியாக வருது. கடகராசியை சேர்ந்து நீங்கள் பாருங்களேன், அமைதியாக இருப்பீங்க. உங்களோட செயல்களில் கட்டுப்பாடு இருக்கும். எல்லோரையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். ஆனாலும் பாருங்களேன், இந்த கடகராசிக்கு பலமாகவும் பலவீனமாகவும் ஒரே விஷயந்தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா பிடிவாத குணம். இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கொஞ்சம் நிறைய விஷயத்தில் மாற்றிக்கணும். ஆனால் நல்லதையும் கொடுத்துருக்கோம், இது கெட்டதையும் ஏற்படுத்தியிருக்கோம். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற பிடிவாத குணம் இருக்கும். அதே சமயம் முடிக்க முடியாத விஷயத்தையும் அடைய முடியாத விஷயத்தையும் நினச்சி இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால சில இடத்துல பிரச்சனையாக மாறி இருக்கும் இந்த பிடிவாத குணம். கடகராசி அதிகமாக பயணம் செய்ய விரும்பக்கூடிய ராசி. இன்னும் உங்கள் ராசி அதிபதி சந்திரன். ராசியின் அடையாளமாக நண்டு. இது ஒரு நீர்வாழ் உயிரினம். பெரும்பாலும் பாருங்களேன், இந்த கடகராசிக்கு உங்களோட வசிப்பிடம் நீர்வழி பகுதிகளில் இருக்கும். இந்த கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்குது, என்ன விஷயம் சாதகமாக நடக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும், கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். யாரும் சொல்லிடாத மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் நன்மையை பெற முடியும். அது என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். கடகராசிக்காரங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே இந்த இறக்கு குணத்தை கொடுக்குறாரு. குடும்பத்தில் எல்லோரும் எதுவுமே நல்ல ஒரு பாசம் வச்சுருப்பீங்க. இந்த கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில் நன்மை கிடைக்க என்ன செய்யணும், தீமையிலிருந்து விலக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்க இப்போ பார்க்கலாம். கடகராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்களேன், நீங்கள் எப்போவுமே இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு காணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் திங்கட்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பெருமாள் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடு. அதே போல் ஜோதிட ரீதியாக கிரக அமைப்புகளின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும், ஜோதிட அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும், குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றமும், கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பு பாருங்கள், எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்மைகளை பெறுங்க. கடகராசியை சேர்ந்தவங்க தங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்துக்காக ரொம்பவுமே பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் எல்லோரும் மேலுமே நல்ல ஒரு பாசம் வச்சுருப்பீங்க. யார் யாருக்கு எப்போ என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களோட தேவையை அவங்க சொல்லாததுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரங்க ஒரு குழந்தைய போல் இருப்பீங்க. சின்னவங்க குழந்தைங்கிட்ட குழந்தைங்களாக பழகுவீங்க, பெரியவங்ககிட்ட பெரியவங்களாக நடந்துக்குவீங்க. இருக்கிற இடத்துக்கு தன்னோட இயல்பை எளிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எப்படி நண்டு தன்னோட வலையில் யாரையும் நெருங்கி விடாதோ அதுபோல் இந்த கோபமும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்குது. இந்த கோபத்தை மட்டும் பெரும்பாலும் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். கடகராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க. உங்களோட பொறுப்பை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செயல்படுறவங்களா இருப்பீங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பாருங்கள், கலை, எழுத்து, பேச்சு தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் நீதித்துறையிலையுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த துறைகளில் சிறந்து இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள், கடகராசின்னு தான் சொல்லுவாங்க. மனதை ஆளக்கூடிய சந்திரன் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எப்பவுமே தன்னை சுற்றி இருக்கிற எல்லோர்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பாக அரவணைப்பாக இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள். இந்த கடகராசிக்கு பாருங்களேன், இந்த ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மீனம் இதெல்லாம் நல்ல ஒரு நட்பு கொண்ட ராசியாக இருக்கும். இந்த மகரம், கும்பம், இந்த சிம்மம் இந்த ராசிக்காரங்கிட்ட நீங்கள் பெருசாக அதிகமாக பழக மாட்டீங்க. இப்படிப்பட்ட கடக ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது கடகராசியில் சொன்னோம் இல்லையா, இந்த புனர்பூசமில் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கு பாருங்களேன், இது வரைக்கும் உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக ரணருண ரோகஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையாக தைரியமாக ஈடுபட்டு அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீங்க.
எதுலேயுமே ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் செயல்படுவீங்க. தெய்வ சிந்தனையுமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பாருங்கள். அதே போல் பெற்றவங்களை மதித்து நடப்பீங்க. இந்த வருஷம் உங்களோட வேலை அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ரொம்பவும் சிறப்பாக தன்னடக்கத்தோடு செஞ்சு முடித்து நன்மையை பெற போகிறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை சமுதாயத்திலுமே உங்களோட நிலைமை உயர்வதற்கு ஏதுவான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். உங்களோட நிர்வாக திறமை அதிகரிக்கும். இந்த வருஷம் முழுவதுமே வருமானம் சீராக இருக்கும். வீடு வாகனம் இது வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அமையுது. உங்கள் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பிரச்சனையுமே ஒன்று ரெண்டு வரதான் செய்யுது. அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்முறைகளை மாற்றிக்கோங்க. தெளிவாக திட்டமிட்டு செயல்படுங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் அதே போல் திருமண தடை இது இருந்துச்சுன்னா இப்போது அந்த நின்று போன சுபகாரியம் நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தடைகள் நீங்கள் சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவான் வழிபாடையும் சனிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் கடகராசி அன்பர்கள் செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியும். ஏன்னா தெய்வ வழிபாடில் ஈடுபாடு இந்த தடவை அதிகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா தடைகளுமே உங்களை விட்டு நீங்கும். அதே நேரம் சகோதர வகையில் சின்னதாக மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையுமே இந்த அனாவசியமாக வரக்கூடிய வம்பு வழக்குகளில் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபட்டால் உங்களோட பெயருக்கு எடுத்துருவாங்க. மற்றபடி உங்களோட துறைகளில் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. உங்களோட வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். கோபத்தை குறைக்கணும், நிதானமாக செயல்படணும். அதே போல் உங்களுக்கு தேவையான உதவி உங்கள் குடும்ப நபர்களால் பக்கபலமாக தேவையான நேரத்தில் அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போது பிரச்சனை வருது அப்படின்னா கூட அந்த காலகட்டத்தில் பாருங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணுவீங்க. புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவத்திலிருந்து விடுபடுவீங்க. பொருளாதாரத்திலையுமே நல்ல ஒரு நிலைமை சீரடையும். சேமிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. இப்போது நல்ல ஒரு உயர்வு இருக்குது. உங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருப்பாங்க. புதுசாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதே போல் அதில் வில்லங்கம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணணும். தொழில் ரீதியாக சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. உங்களோட நல்ல செயலால் மதிப்பு மரியாதை உயரும். நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால அப்படியே இருங்க. பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. சிலருக்கெல்லாம் அரசு விருதும் பாராட்டும் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. சிலர்லாம் இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி பயிற்சியாகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் வில்லங்க விலகி சுமூகமான பாகப்பிரிவினை வருது. பழைய சொத்து நல்ல விலைக்கு விற்பனையாகும். இதனால் நீங்கள் வாங்கிய கடனை கூட திருப்பி செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகுது. உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. மருத்துவ செலவு பெருசாக வரதில்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகுங்க. உங்கள் தோற்றத்திலே பாருங்கள் புதுசாக வசீகரம் இருக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமண தடை குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைங்களை பாருங்கள் வெளிநாடு அனுப்பிலாம் ஒரு சிலர் படிக்க வைப்பீங்க. எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களோட உழைப்பிற்கேற்ற உயர்வை தரக்கூடிய காலகட்டமாக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைகளை கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களோட செயல்களை செவனே சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுங்க. சக ஊழியர்களுமே உங்களுக்கு கொஞ்சம் நேசக்கரம் நீட்டக்கூடிய அமைப்பு. ஆனால் கவனமாக தான் இருக்கணும். உங்களோட ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக ஏற்படக்கூடிய பயணத்தின் மூலம் ஓரளவுக்கு நன்மையும் வரும். மற்றபடி கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை. சிலருக்கெல்லாம் விரும்பிய ஊர் மாற்றம், வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலத்தில் இது வரைக்கும் இருந்த சிக்கல் உங்களை விட்டு தீரும். அதே போல் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பின்தங்கிய நிலை மாறும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கால் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். கவனமாக இருங்க. நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்குது. ஆயிலும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் எந்த காரியம் எடுத்தாலும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம், சண்டை சச்சரவு, பிரச்சனை இது எல்லாமே நல்ல ஒரு சுமூகமான முடிவை கொடுக்கும். இந்த பயிற்சியில் நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறலாம். ஏன்னா இது அக்னி தலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க.
உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய மந்திரத்தை 11 முறை உச்சரிங்க. சிவபெருமான் அருளால் நினச்சது நடக்கும், தொட்டது தொழுங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற இறைவனின் பரிபூரண அருளும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு திருவண்ணாமலை தரிசனம் வாழ்க்கையில் உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வாழ்த்துக்கள் நேயர்களே.